பிரைஸ் அலாட். காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். சங்கீத புஸ்தகம் 3வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பொழுது, நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு உண்டான நெருக்கடிகளை அவர் மாற்றுகிறவராய் இருக்கின்றார். நம்மால் முடியாத ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் நமக்கு மாற்றி கொடுக்க போதுமானவராய் இருக்கின்றார். இங்கே பார்க்கிறோம், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுபோல உங்கள் தலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கடனில் இருக்கலாம், வியாதியிலே இருக்கலாம், பலவீனத்திலே இருக்கலாம், படிப்பிலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், ஏன் உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை கைவிட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறேன் என்று விசுவாசிப்போம். கர்த்தரும் தலையை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 7ஆம் தேதி 3ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, நீர் அவர்கள் தலைகளை உயர்த்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து உயர்த்துங்க. வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து உயர்த்துங்க. ஆண்டவரே, கருத்து வேறுபாடினால் பிரிந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே சோதரம் சேர்த்து சமாதானத்தினால் கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், சுகபலத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆசீர்வாதத்தையும் வர்ஷிக்க பண்ணுங்க, உயர்த்துங்க. கண்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.